நீயும் பொம்மை, நானும் பொம்மை. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ரொம்பவே பரபரப்பா வந்து இருந்தது. நேத்து முன்தினம் வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த டாஸ்க் வந்து நடக்கிறப்போ, அப்போ வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து குடுத்துருந்தாரு. கையில இருக்கிற பொம்மையெல்லாம் வந்து புடுங்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ரூல்ஸ வந்து குடுத்துருந்தாரு. அதில கூட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அப்போ தர்ஷிகா வந்து அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ இப்படி இருக்கும்போது, நேத்து வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கழட்டி விட்டாரு. நீங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து மேயலாம், கையில இருக்கிறதெல்லாம் வந்து புடுங்கிக்கலாம், எங்க வேணாலும் நீங்க வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து அவர் வந்து பிரேக் பண்ணி விட்டதுனால இதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக போயிடுச்சு. இது தவிர என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி போட்டு தொட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிற மாதிரி இருந்தது, பொம்மைகள்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சு ஸ்டெப்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி கொலு பொம்மைலாம் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வச்சு விட்டாங்க. நேற்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, எப்போ வந்து அந்த கையிலிருந்து பிடுங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வந்துச்சோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சண்டைகள். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, சாச்சனாவும் அன்ஷிதாவும் சண்டை போடுறாங்க. இவங்க அன்ஷிதா கையில் வந்து யாரோட பொம்மையும் இருந்தது. அதுக்கு வந்து சாட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொம்மையை வந்து பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து பிடுங்க ட்ரை பண்ணும்போது அன்ஷிதா பார்த்தீங்கன்னா கையை வந்து இப்படி வச்சுட்டு கீழே வந்து குனிகிறாங்க. ஸோ அப்படி வந்து குனியும்போது அந்த பொம்மையை வந்து பிடுங்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து சாட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஷர்ட்டை பிடிச்சி வந்து இழுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷுக்கும் இவங்களுக்கும் யாருக்கும் சாட்சிக்கும் இடையில் வந்து பயங்கர சண்டை. எதுக்குடி இந்த மாதிரி டிஷர்ட்டை பிடிச்சி தூக்குற, எல்லாரும் வந்து இருக்காங்களே, எல்லாரும் வந்து பார்க்குறாங்களே, கேமரா இருக்குல்ல, நீ இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறியா, இல்லை நீங்கள் எல்லாரும் வந்து அப்படி உள்ள வச்சிங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லிச்சு. அது வந்து ஒரு கோமாளித்தனமான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லோரும் வந்து டால் எடுத்துகிட்டு வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க. அப்படி வந்து உள்ளே போகும்போது அந்த இடத்துல அந்த கூட்ட நெரிசலில் யாரோ பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சியை வந்து பிடிச்சி கிள்ளி போட்டுக்கிறாங்க. அது எங்கே கிள்ளாங்க ஏது கிள்ளான்னு தெரியல. இடுப்பு கிளிப்பு பிடிச்சி கிள்ளிட்டாங்களா, இல்லை வந்து கன்னத்தை பிடிச்சி கிள்ளி விட்டாங்களா, இல்லை வந்து கையை கிள்ளிட்டாங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் வந்து இன்டென்ஷனாக இதை வந்து பண்ணணும், இடுப்பு பிடிச்சி கிள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பண்ணிட்டு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் வந்து போயினுக்கிறாங்க. ஒட்டா வந்து அந்த ரூமே வந்து அப்படி உடஞ்சி விழுந்துட மாட்டேன் அந்த வேகத்துக்கு போகிறாங்க. அவங்க உள்ளே போய் அந்த டாலை வைக்கும்போது அங்கே உள்ளே இருக்கிற அந்த கேமராவே வந்து ஆடுது வைப்ரேஷனுக்கு. அந்த ஷேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது நல்லா வந்து தெரியுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும்போது அந்த இடத்துல யாரும் வந்து இன்டென்ஷனாக பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு விஷயத்தை சொன்னவொடனே இந்த மாதிரி சாட்சி வந்து சொன்னவொடனே அருண் வந்துக்குன்னு கேமை நிறுத்து யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அருண் வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இன்டென்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க மாட்டாங்க, பண்ணியிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, அப்படி வந்து உனக்கு பண்ண மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லு, நம்ம வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி போனதை வந்து பார்த்து முடிஞ்சுது. இது தவிர்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் வந்து நடந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா, விஷால் இருக்கார். விஷாலை வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து பிடிக்கும்போது அந்த இடத்துல வந்து இவர் இருக்கார்ல ரயான், அவரோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கிழிச்சிருக்கு. என்னடா ஏதுடான்னு பார்க்கும்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து காப்பு போட்டுருக்காங்க. அந்த காப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கிழிச்சு விட்ருக்கு. அது சொன்னார், எல்லோரும் வந்து தயவு செஞ்சு வந்து காப்பை வந்து அவுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொன்னார். ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு பரபரப்பாக இருந்தாலுமே ஏதாவது மண்டை கண்டு உடஞ்சிருமோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து இருக்க தான் வந்து செய்யுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க.